அதுதான் ஸ்கில். ஒரு ரேடியேஷன் டாக்டரோட ஸ்கில் என்ன? டியூமருக்கான கரெக்டான டோஸை கொடுக்கணும். ஓஏஆருக்கான டோஸை கம்மி பண்ணி பர்ஃபெக்டாக கொடுக்கணும். அது சிங்கிள் மேன் ஷோ கிடையாது. தட்ஸ் எ டீம் ஒர்க். டாக்டர், ஃபிசிக்ஸ், டெக்னாலஜிஸ் நிறைய பேர் இன்வால்வ் பண்ணி பர்ஃபெக்டாக அழகாக பண்ணும்போது நம்மளால் சரியான முறையில் கேன்சரை ட்ரீட் பண்ணி சைடு எஃபெக்ட்ஸை குறைச்சி அவரோட சர்வைவல் பீரியடோட குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப்லேயும் இருக்க வைக்க முடியும். ஏன்னா கம்பைன் ட்ரீட்மெண்ட் தானே. இப்போ சர்ஜரி முடிஞ்சுன்னா ரேடியேஷன், ஒரு கீமோ இருக்கா, அது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணும்போது தான் குணப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரேடியேஷனில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் சொன்னாங்கன்னா இதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 4th டைமென்ஷன் ரேடியேஷன் இருக்குது. அதை பற்றி நான் வேறு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். அது என்டையர்லி வேறு சினேரியோ. அது இங்கே பேசுகிறதுக்கானது இல்லை. ப்ரோட்டீனில் 2D 3D இருக்குது. 4th டைமென்ஷன் இருக்குது. அது என்டையர்லி வேறு சினாரியோவில் யூஸ் பண்ணக்கூடிய ரேடியேஷன், அது வேறு. இது தவிர பிரேக்கி தெரப்பின்னு இருக்குது. அதை பற்றியும் நான் வேறு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பிரேக்கி தெரப்பியும் வந்து பர்டிகுலராக அந்த டியூமருக்கு மட்டும் டோஸ் கொடுக்குறது. அது சில இடத்துல மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். அது எந்தெந்த ஆர்கனில் எங்கே கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் பிரேக்கி தெரப்பிங்கிற வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதையும் போய் பாருங்கள்.